ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி 17/11/2025 6/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். சரிசாமி, இவ்வளவு நாள் அதாவது சனி வக்ர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க, எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும்? இப்போ சனி வக்ர நிவர்த்தியாகிறது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரகச்சாரங்கள் வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும். இப்போது சனி வக்ர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் ஆகிய நானும் ஐயா ஹரிஹர சர்மாவும் 2 பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்திற்கு எப்போதுமே துளாராசிக்கு சனி யோகர் அப்படின்றது ஒரு பலன் உண்டு. சுக்கிரனுடைய ராசிக்கும் சரி சுக்கிரனுடைய லக்னத்திற்கும் சரி சனி பகவான் யோகர் அப்படின்றது. அப்படிப்பட்ட யோகரான அவர் சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னாக்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் அல்லது ஜீவனஸ்தானம். நம்ம இப்படி தான் உழைக்கணும், இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்றத இறைவன் நிர்ணயிச்சிட்டார். இறைவன் நிர்ணயிச்சுட்டு அவர் ஒவ்வொரு காரகத்துவத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்களை கொடுத்தாரு. அப்படி ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுத்தது 10ஆம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதியான சனி பகவானே ஆட்சி பெற்று இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் வக்ரத்தில் இருந்தார். 17/11/2025 6/3/2026 வரலும் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த 110 நாளும் ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகமாக இருக்குமா? யோகமாக இருக்கும். கடந்த காலகட்டங்களில் தொழிலில் முடக்கமும் சொணக்கமும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. எந்த பக்கம் போனாலும் கேட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டங்கள். அப்போ தொழிலில் சிறப்பு இருந்துச்சு அப்படின்னாக்க வேலையை கொஞ்சம் அதிகமாக வாங்குவார். அப்போ அந்த வேலையை அதிகமாக வாங்கும்பொழுது கண்டிப்பாக அதற்குண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. சரி, இதை தவிர சனி பகவானுக்கு பொறுத்தளவுக்கு பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்குமே சப்தம பார்வை உண்டு. அதுலேயே சனி பகவானை பொறுத்தளவுக்கு சப்தம பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசியை 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதை தவிர 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 10ஆம் பார்வையாக உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரி, இப்போ இந்த சனி பகவான் நின்ற இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி பலம் இழக்க செய்யக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வக்ரம் இருந்ததுனால பெரிய அளவுக்கு கெடுக்காமல் இருந்தார். இந்த காலகட்டங்களில் அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 12ஆம் இடம் அது மேடு. அப்போ இந்த 12 அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷம் உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்த இடத்த விட்டு மறைந்து வாழக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்னாக்க இந்த ஓட்டுநர் இருக்காங்கள்ல, பஸ் ஓட்டுநர், ஏரோப்ளேன் ஓட்டுநர், இவங்க எல்லாருக்குமே அதிகமான வேலை பளு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. தூக்கம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கமின்மையினால் உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த சனி பகவானுடைய 3ஆம் பார்வை இவ்வளோ பலன்களை கொடுக்குது. சரி, சனி பகவானுடைய 7ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் அதாகப்பட்டது உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தையும் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார்ன்றதை நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ரிஷப ராசியை பொறுத்தவரையிலும் 9-10 அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒரு திரிகோண கேந்திர அதிபதி ஆட்சி பெற்று 10ஆம் இடத்துல இருந்து தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் இந்த சினி இண்டஸ்ட்ரி, ஃப்ளாஷ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, சின்னத்திரை, பெரிய திரை இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றங்கள் வரும். அதுவும் இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கேமராமேன், பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல சனி பார்க்குறார். ஐயா சொன்ன மாதிரி 4ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பார்க்குறதுனால என்ன வரும்னு பார்த்தோன்னா, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் புத்திமந்தம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்க வேண்டியிருக்கும். 10 தரம் படித்தாலும் மனசில் நிற்காது. அதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுத போகிறாங்க அப்படின்னா 10 தரம் இல்லை 20 தரமும் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் கண்டிப்பாக அதாவது 100 மார்க் இருக்க வேண்டிய இடத்துல 60 இல்லைனா 70 மார்க் தான் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுடைய எஃபர்ட் 150 மார்க்குக்கு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 100 மார்க்காவது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரையிலும்
உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால இந்த இளநிலை கல்வின்னு சொல்லக்கூடிய 10வது 12வது இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு, மனை, வாகனம், தாய் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, மனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது பொருள் விஷயங்கள் எல்லாவற்றையும் சனி பகவான் கொடுப்பார். ஆனால் உயிர் விஷயங்கள்னு சொல்லக்கூடிய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுப்பார். உங்களுடைய சுகங்களை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஐயா ஏற்கனவே சொன்னார் தூக்கத்தை கெடுப்பார் அப்படின்னு. சுகங்கள் நிச்சயமாக கெடும். 4ஆம் இடம் அலைச்சலை குறிக்கும். ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு இடத்துல இன்னொரு இடம் வண்டியில் போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருக்க வேண்டிய கட்டாயத்தில் வரும். அது தவிர பார்த்தலையானால் 4ஆம் இடம் படிப்பு ஸ்தானம்னு ஏற்கனவே சொன்னோம். அதனால் அந்த படிப்பு ஸ்தானம் 10th 12th படிக்கிற மாணவர்கள் கண்ணும் கருத்துமாக படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும்பொழுது ரொம்ப ஜாகிரதையாக படிக்கிறது, ஒரு தடவைக்கு 2 தடவை அசால்ட்டாக எதையும் எடுத்துக்காமல் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இந்த சனி பகவானுடைய பார்வை, அவருடைய 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தை குறிக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிர்பாலினத்தவர், அதாவது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனையும் சொல்லக்கூடிய இடம். எதிர்பாலினத்தவருக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா சற்று பின்னடைவு இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அதிகமாக போட வேண்டியிருக்கும். பார்ட்னர் வந்து சரியான நேரத்தில் கை கொடுக்காமல் போவார். பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர வந்து எதிராளிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய, அவர்களே எதிராளிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இந்த காலகட்டத்தில் வந்து இந்த சனியினுடைய தாக்கம் இவ்வளோ இருக்கிறதுனால என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்க. நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லைன்னு நம்ம ஆரம்ப காலகட்டங்களிலே சொன்னோம். அப்போ அவர்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னாக்க இந்த 110 நாட்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு அங்கே உள்ள சிவாச்சாரியார்கிட்டையோ இல்லை அங்கே உள்ள பட்டாச்சாரியார்கிட்டையோ சொல்லி தயிர் சாதம் பண்ணி அதை நேவேதியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும். அது என்ன சாமி, ஏன் அப்படின்னாக்க வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ அவங்களுடைய உணவு பசி ஆறும் பொழுது அந்த தோஷங்கள் அத்தனையும் போகும். இதை தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தூய்மை பணியாளர்களுக்கு பேரிச்சம்பழம் அல்லது நாவல் பழம் வாங்கி கொடுக்கறது சிறப்பாக இருக்கும். இதை தவிர ஊனமுற்ற அன்பர்களுக்கு இந்த 3 சக்கர வண்டி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாக்க, என்ன சாமி பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிறீங்களே, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்கள 3 பேர் 4 பேர் சேர்ந்து செய்தீங்கன்னாக்க ஒரு ஊனமுற்றவங்கிட்டு நல்லபடியாக ஆனாங்கன்னாக்க அவங்களுடைய அருளாசியும் அவங்களுடைய வாழ்த்தும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றும். 3 சக்கர வண்டி வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த கைத்தடி, அதாவது நடக்கிறாங்கல்ல அந்த ஊனமுற்றவர்கள் நடக்கிறதுக்கு அந்த கைத்தடி, இரும்பில் உள்ள கைத்தடி, அதே போல் மெட்டலில் உள்ள வாக்கர், இது எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். சாமி இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு பொருளாதாரத்தில் இல்லை, நான் ஏற்கனவே இதில் 10ல் சனி இருந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறேன், அதனால் ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாக்க சனி பகவானுடைய காயத்ரியை ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத் ஒவ்வொரு நாளும் 8 ட்ரிப்பு சூரியனுடைய உதயத்துக்கு அப்புறம் டெய்லி சொல்லிட்டு வரணும். எத்தனை நாள் சொல்லிட்டு வரணும்? இந்த 17/11/2025 6/3/2026 வரலும் சற்றே 110 நாளும் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் எளிதாக விலகும். சரி, மொத்தத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி 110 நாள் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய KS ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா அருமையாக சொன்னீங்க. அதாவது ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் தொழிலில் பெரிய மாற்றம் இருக்கும், ஏற்றம் இருக்கும். வேலையில் மாற்றம் இருக்கும், வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 9/10 அதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் இருக்கிறதுனால பொது காரியங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். சினிமா துறை இல்லைன்னா சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கக்கூடிய பிஹைண்ட் த சீனில் இருக்கக்கூடிய கேமராமேன், ஆர்ட் டைரக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப ஜாக்கிரதையாக, கடுமையான உழைப்பு ரொம்பவும் முக்கியம். ஒரு தடவைக்கு 10 தடவைக்கு மேலே படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் வீடு மனை வாங்கும் பொழுது அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி வாங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீட்டை விட்டு வெளியில், நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய, அதாவது வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ, அதாவது ஜீவனத்திற்காக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயின் உடல்நிலை சற்று ஜாகிரதையாக இருக்கணும். வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சப்தமத்தை வேற சனி பார்க்கறதுனால எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது. எதிர்பாலினத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதிர்பாலினத்தவரை நம்பி ஒரு வேலையில் நீங்கள் இறங்கினீங்களே ஆனால் அந்த நேரத்தில் அவங்க செய்யாமல் விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக உங்களுக்கு அந்த எடுத்த காரியத்தில் தோல்வியை தழுவக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னர் ரொம்ப ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரி இருப்பார். அவர் வேலையே செய்ய மாட்டார். அவர் உங்களுடைய உழைப்பை நம்பி அவர் உட்காந்துருப்பார். அது தவிர இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அதிகமாக போடுங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அது தவிர நண்பர்களிடம் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. தேவையற்ற பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேவையற்ற நண்பர்கள் சாவகாசம் உங்களுடைய உடல் நலத்தை நிச்சயமாக கெடுக்கும். ஏன்னா தூக்கமும் போகும், உடல் நலத்தை கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த சனி வக்கர நிவர்த்தி உங்களுக்கு 95 விழுக்காடுகள் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.